Hello everyone. Today's topic is money market and capital market. So the money market, capital market ரெண்டுமே எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ மார்க்கெட்னா மணியை கடன் வாங்குறதோ இல்லைன்னா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோ தான் வந்து மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை தான் ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று மணி மார்க்கெட், இன்னொன்று கேபிட்டல் மார்க்கெட். ஸோ மணி மார்க்கெட்னா ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக மட்டும்தான் அவங்க கடனோ இல்லைன்னா வந்து கடன் வாங்குவாங்க இல்லை கடன் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேபிட்டல் மார்க்கெட்டுன்றது வந்து மோர் தென் 1 இயர், 1 இயர்க்கு மேலே தான் இவங்க வந்து கடன் கொடுப்பாங்க இல்லை கடன் வாங்குவாங்க. ஸோ இதுதான் கேபிட்டல் மார்க்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்னா என்ன? ஷார்ட் டேர்ம்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ வந்து மணி மார்க்கெட்டுன்றது ஒரு ஷார்ட் டேர்ம் டெப்த் அண்ட் இதில் வந்து ஹை லிக்விடிட்டி, நிறைய பணப்புழக்கங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு கம்மின்றதுனால பணப்புழக்கங்கள் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே மெச்சூரிட்டி ஆகிடும், ஏன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லையா. ஸோ இந்த பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மாக வந்து கவர்மெண்ட்டுக்கோ பேங்க்குக்கோ இல்லை கார்ப்பரேட்க்கோ அமௌண்ட் தேவைன்னா அவங்க மணி மார்க்கெட் மூலமாக அவங்களுக்கான அமௌண்ட்டை ரைஸ் பண்ணிப்பாங்க, அதாவது ரெடி பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் இன் ஷார்ட் டேர்ம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மணி மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான மணியை ரைஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் ஹை லிக்விடிட்டி அண்ட் லோ ரிஸ்க், நிறைய பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நோ ஃபிசிக்கல் லொக்கேஷன்ஸ், அதுக்குன்னு ஃபிசிக்கல் லொக்கேஷன்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு தேவைன்னும் போது அவங்க ரெடி பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரெஷரி பில், அதாவது டி பில்னு சொல்லுவாங்க. ஸோ இது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கம்மியாக இருக்கும். 364 நாட்களுக்கு தான் வந்து அதுக்கான மெச்சூரிட்டி பீரியட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஏலம் விடுது 91 நாளுக்கான டி பில்லை வந்து எதுக்கான கவர்மெண்ட்க்கு வந்து ஒரு கேஷ் தேவைப்படுது. ஸோ அதுக்காக ஒரு 91 நாளுக்குள்ளே வந்து ஒரு டி பில்லை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கமர்ஷியல் பேப்பர்ன்றது வந்து கார்ப்பரேட் தான் ரைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு தேவையான ஃபண்டுக்காக. நெக்ஸ்ட் வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் டெபாசிட் அப்படின்னா சிடின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா பேங்க் இஷ்யூ பண்ணுவாங்க ஒரு டைம் டெபாசிட் கொடுத்து. நெக்ஸ்ட் வந்து கால் மணி அப்படின்றது வந்து ஒரு பேங்க்கும் இன்னொரு பேங்க்குக்கும் நடுவில் வந்து ஓவர் நைட் லெண்டிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு பேங்க்கில் வந்து நிறைய வந்து டெபாசிட் நடக்கும், ஒரு பேங்க்கில் நிறைய லோன்ஸ் போகும். ஸோ லோன்ஸ் கொடுக்குற பேங்க்குக்கு வந்து இவங்க வந்து ஓவர் நைட்டில் வந்து அந்த கால் மணி மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் மாற்றி மாற்றி பே பண்ணிப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு 1 crore வந்து 3 மாதத்துக்கு தேவைப்படுதுன்னா அந்த கம்பெனி என்ன இஷ்யூ பண்ணும்? இது கம்பெனி, நாட் அ கவர்மெண்ட். ஸோ கம்பெனினா கமர்ஷியல் பேப்பர்ஸ் தான் இஷ்யூ பண்ணும் மணி மார்க்கெட்டில், சரிங்களா, பேங்க் லோனுக்கு பதிலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் மார்க்கெட். ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா நம்மளுக்கு தெரியும் லாங் டேர்ம் செக்யூரிட்டிஸும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நடக்கும். ஸோ அது என்ன வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கும்னா ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ் அது மாதிரி இருக்கும். ஸோ இதோட மெச்சூரிட்டி பீரியட் வந்து மோர் தென் 1 இயராக இருக்கும். ஸோ இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா